வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு நல்ல கூலிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த நுங்கு நன்னாரி சர்பத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். நுங்கு இந்த வெயில் சீசனில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இது செய்யறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தர பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நுங்கும் நன்னாரியும் சேர்த்து இந்த சர்பத் செய்யும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்ஜா சீடு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும். ஒரு 5 பீஸ் பாதாம் பிசின் சேர்த்துருக்கேன். பாதாம் பிசினில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிடலாம். நம்ம நாளைக்கு சர்பத் செய்ய போகிறோன்னா நம்ம முத நாளே இதை ஊற வச்சிடணும். சப்ஜா சீடு நல்லா ஊறிடுச்சு. சப்ஜா சீடு ஊற வைக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சாலே போதும். பாதாம் பிசின் மட்டும் ஓவர் நைட் ஊற வச்சாதான் இந்த மாதிரி நல்ல ஜெல்லி மாதிரி வரும். நான் இந்த சர்பத் செய்கிறதுக்கு 5 நுங்கு எடுத்திருக்கேன். நுங்கை மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த நுங்கை மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா நுங்கை சேர்த்துக்கலாம். நீங்கள் நுங்கு அரைக்கலைன்னா பொடி பொடியாக கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நுங்கு சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி அரைச்சி நம்ம சர்பத் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். லெமனில் நடுவில் இருக்க சீடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்தே பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஊற வச்சிருந்தா சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த சர்பத் 4லேருந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ இது சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்க நுங்கு நன்னாரி சப்ஜா பாதாம் பிசன் எல்லாமே உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நுங்கு நன்னாரி சர்பத் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணலாம். இந்த சர்பத்தை நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இந்த சர்பத்தில் நம்ம நுங்கும் நன்னாரியும் சேர்த்து செய்யும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.